நம்ம இனிய சீரியல்ல யாழினிக்கு ஒரு பெரிய கண்டம் ஏற்பட்டுச்சு. அதுல இருந்து யாழினிய கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தி சேஃபா வச்சிருக்காங்க இனியா. அது மட்டும் இல்ல, எதிர்காலத்துல விஷவள்ளியாலேயோ விஷப்பாம்பு சிவத்தாலேயோ எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு யாழினிய சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தையும் ஏற்படுத்திட்டாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த பாதுகாப்பு வளையத்துல பாதுகாப்பா நிக்கிறது விஷப்பாம்பு சிவமும் ஒரு ஆள் நினைக்கும் போதுதான் கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. யாழினி இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுக்க போறா அப்படின்னு தெரிஞ்சதுமே விஷப்பாம்பு சிவம் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். நிச்சயம் இதுக்கப்புறம் யாழினிக்கு அவர் எந்த வகையிலையும் தொந்தரவோ வார்த்தைகளால காயப்படுத்தவோ மாட்டார்னு உறுதியா நம்ம நம்பலாம். ஆனா இதுல பிரச்சனைக்குரியால் விஷவள்ளி தான். அவளுக்கும் இனியா நல்ல ஒரு செக்மேட்டை வச்சுட்டாங்க. விஷவள்ளிக்கு இனியா கொடுத்திருக்கிற சூடு போதுமானதுதான் நினைக்கிறேன். இதையும் தாண்டி யாழினிய தொட நினைச்சா மத்தவங்க கேட்கறாங்களோ இல்லையோ விஷப்பாம்பு சிவமே முதல்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த விஷயத்த விஷவள்ளி நிச்சயம் உணர்ந்திருப்பா. ஏன்னா இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொன்னதும் அவர் முகம் மலர்ந்தத பக்கத்திலே இருந்து பொறாமையோட விஷவள்ளி பார்த்துக்கிட்டே தான் இருந்தா. அதனால மறுபடியும் இப்படி ஒரு காரியத்துல இறங்க மாட்டா. அதையும் மீறி இறங்கினானா அவ இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதா இருக்குன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அக்ஷயாவுக்கு ஏற்பட்ட பிரச்சனையையும் சால்வ் பண்ணி நல்லபடியா அனுப்பி வச்சுட்டாங்க. அடுத்தது யாழினிக்கும் ஒரு நல்ல வழியை காட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் இனியாவை அந்த கொலை கேஸ்ல இருந்து முழுமையா வெளியே கொண்டு வரணும். அந்த ரகுவை யார் கொன்னாங்கன்ற இன்வெஸ்டிகேஷன்ல இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ விக்ரம் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு சின்சியரா இறங்கிதான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் சிவனாண்டிய ஃபாலோ பண்ணி அவனை பிடிக்கிறத விட்டுட்டு ரகுவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், பாடி கிடைச்ச இடம், இப்படி எல்லா இடத்துக்கும் போய் அவரை நேரடியா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும் போதுதான் நிறைய விஷயங்கள் விக்ரமுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மிகப்பெரிய குளறுபடி இருக்குதுன்னு தினதயாளுக்கு மட்டும்தான் தெரியும். இனிமே கூட நம்ம ஹீரோ விக்ரம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படிச்சு கூட பார்க்கல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயே 2 பேரோட கைரேகை ரகுவோட உடம்புல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதுல கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணதோட கைரேகை வேற ஒருத்தரோட கைரேகை. இனியாவை இந்த கேஸ்ல வசமா சிக்க வைக்கணும் தான் நிறைய எவிடன்ஸ் தினதயாள அதுல தானாவே சேர்த்திருந்தான். அது எல்லாமே ஃபேக்னு நிரூபிக்க வேண்டிய கடமை விக்ரமுக்கு இருக்கு. அதை விட்டுட்டு சிவனாண்டிய துரத்திக்கிட்டே இருந்தா அவன் ஓடிக்கிட்டே தான் இருப்பான், இவங்க துரத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம ஹீரோ விக்ரம் தன்னோட இன்வெஸ்டிகேஷனை பைபாஸ் பண்ணி ரகுவோட மர்டரை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாலே பல உண்மைகள் தெரிய ஆரம்பிக்கும். அந்த நேரத்துக்கு வந்து போனவங்க யார் யாருன்ற லிஸ்ட் எல்லாம் எடுப்பாரு. அப்போ நிச்சயம் மாயாவோட கார் அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததும் தெரிய வரும். ரகுவோட கேஸ பொறுத்த வரைக்கும் சிவனாண்டி வெறும் ஒரு கருவிதான். மாஸ்டர் மைண்ட் மாயாவை தான் இப்ப வெளியே கொண்டு வந்தாகணும். அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ல எவ்வளவு சின்சியரா இறங்குறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் மாயாவை நெருங்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த இன்வெஸ்டிகேஷனை விக்ரம் ஆரம்பிச்சாலே கண்ணாயிரம் நேரடியா வந்து விக்ரம பார்த்து தினதயால இந்த கேஸ்ல ஏகப்பட்ட குளறுபடிகளை பண்ணிருக்கான், எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ்ல ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்டிருக்கா, நான் அந்த பொண்ணை தினதயால கூட பார்த்திருக்கேன், நானே இனியாவை தான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு விக்ரம் கிட்ட இறங்கி வந்து பேசினானா இந்த கேஸ்ல பல திருப்பு முனைகள் சீக்கிரமாவே ஏற்பட ஆரம்பிச்சிடும். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் மாயாவும் சிவனாண்டியும் நம்ம ஹீரோ விக்ரம் கிட்ட வசமா சிக்க போறாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை गाइस.